அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்படலாமா என்ற கேள்வியை வெள்ளை மாளிகையிடமே எழுப்புமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர், தாய்லாந்து கம்போடியா மோதல் உட்பட பல்வேறு போர்களை நிறுத்தியதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு வெள்ளை மாளிகை ஆதரவு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்படலாமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அந்த கேள்வியை வெள்ளை மாளிகையிடமே கேட்குமாறு கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை காங்கிரசால் ஜீரணிக்க முடியவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்ற பிரதமர் சுமார் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் 9 கோடியே 70 லட்சம் சிறு விவசாயிகளுக்கு 20,500 கோடி ரூபாய் தொகையையும் விடுவித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவின் ருத்ர தாண்டவத்தை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்ததாகவும், துரதிருஷ்டவசமாக சிலருக்கு ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி பிடிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்ததை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டாளிகளால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டார். பல பாகிஸ்தான் விமான தளங்கள் இன்னும் ஐசியூவில் உள்ளதாகவும், ஆனால் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சியால் பாகிஸ்தான் அனுபவிக்கும் வலியை தாங்க முடியவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவை தாக்கியவர்கள் பாதாள உலகத்தில் இருந்தாலும் தப்பிக்க முடியாது, புதிய இந்தியா எதிரிகளுக்கு கால பைரவராக மாறியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் மோசடி நடந்தது குறித்து வரும் நாட்களில் நிரூபிக்க உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் வருடாந்திர சட்ட மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய ராகுல் காந்தி, கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தேர்தல் முறை குறித்து தனக்கு சந்தேகங்கள் உள்ளதாக தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதாகவும், 4 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் தோற்றதாகவும், 3 வலிமையான கட்சிகள் திடீரென்று மறைந்துவிட்டதாகவும் கூறினார். மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு இடையில் 1 கோடி புதிய வாக்காளர்கள் தோன்றினார்கள். அந்த வாக்குகளில் பெரும் பகுதி பாஜகவுக்கு சென்றுள்ளது. தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளது என்பதற்கான ஆதாரம் தங்களிடம் உள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த ராகுல் காந்தி, வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் ஏன் ஸ்கேன் மற்றும் நகல் பாதுகாப்பை பயன்படுத்துகிறது என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் தேர்தல் முறை ஏற்கனவே இறந்துவிட்டது. இந்திய பிரதமர் மிக குறைந்த பெரும்பான்மையுடன் இந்தியாவின் பிரதமராக இருப்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் 15 இடங்களில் மோசடி நடந்திருக்காவிட்டால் மோடி இந்தியாவின் பிரதமராக இருந்திருக்க மாட்டார். மக்களவைத் தேர்தலில் எப்படி மோசடி நடைபெற்றது என்பதை வரும் சில நாட்களில் நிரூபிக்கப் போவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்ட போதும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாகவும், மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சில நாட்களுக்கு முன்னாடி காலையில் வாக்கிங் போனப்போ லேசா தலை சுத்தல் இருந்துச்சு. மருத்துவமனைக்கு போனப்போ மருத்துவர்கள் சில பரிசோதனைகளை செய்ய அங்க அட்மிட் ஆக சொன்னாங்க. மருத்துவமனையில் இருந்தப்போ அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். சில அவசர கோப்புகளை கவனிச்சதோடு உங்களோட ஸ்டாலின் முகாம் எப்படி நடக்குதுன்னு மாவட்ட ஆட்சியர்கள், பொதுமக்கள்னு காணொலி வாயிலா விசாரிச்சேன். தூத்துக்குடிக்கு வந்த மாண்புமிகு பிரதமர்கள்கிட்ட தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அளிக்க வேண்டிய கோரிக்கைகள் அடங்கின மனுவையும் ரெடி பண்ணி அனுப்பி வச்சான். ஏன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருந்தாலும் மக்கள் பணியாற்றணும். இதுதான் என்னுடைய விருப்பம்.
வரும் 9ஆம் தேதி அன்புமணி தலைமையில் நடைபெறும் பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு கட்சி நிறுவனர் ராமதாசுக்கு அழைப்பிதழ் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதல் நீடிக்கும் சூழலில் வரும் 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என ராமதாஸ் அறிவித்துள்ளார். இதனிடையே வரும் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என அன்புமணி அறிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அழைப்பு விடுக்கவும், தபால் மூலம் அழைப்பிதழை அனுப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுக்குழுவில் அன்புமணி மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவான அம்பிகாபதி படத்தினை AI உதவியால் மாற்றி வெளியிட்டிருக்கும் தயாரிப்பு நிறுவனம் மீது படத்தின் இயக்குநர் ஆனந்த் எல் ராய் அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஹிந்தியில் ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் தனுஷ் நடித்த ராஞ்சனா திரைப்படம் தமிழில் அம்பிகாபதி என கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தின் கிளைமாக்ஸ் AI உதவியினால் மாற்றப்பட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் படத்தில் AI மாற்றத்தை தான் ஆதரிக்கவில்லை என்று இயக்குநர் ஆனந்த் எல் ராய் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களது ஐடியாவை ஒரு இயந்திரத்தால் மாற்றுவது ஆழ்ந்த அவமானம் எனவும், எங்களது அனுமதி இல்லாமல் படத்தின் உணர்வலையின் மீது தொப்பியை போர்த்துவது போல செய்வது துரோகம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். சீனாவில் கொசுக்களை கட்டுப்படுத்தும் பணியில் ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. குவாங்சோவின் லிவான் மாவட்டத்தில் உள்ள கியோவோஜோங் பகுதியில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதிகள், நீர்நிலைகள், குடியிருப்புகள், நீர் தேங்கிய பகுதிகளில் பறந்து இந்த ட்ரோன் நேர்த்தியாக கொசு மருந்தை தெளித்து கொசுக்களை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுகிறது. டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. முக்கிய நகரமான கிராஸ்னோர்மெய்ஸ்க் அருகே தொடர்ச்சியான தாக்குதல்கள் மூலம் சசோவியார் நகரை கைப்பற்றியதாக ரஷ்யா தெரிவித்துள்ள நிலையில் இதை உக்ரைன் தரப்பு மறுத்துள்ளது. இந்த இரண்டு பகுதிகளிலும் ரஷ்ய தாக்குதல்களை முறியடித்துள்ளதாக யுக்ரைன் விளக்கமளித்துள்ளது. கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள மலரிக்கல் கிராமத்தில் பூத்து குலுங்கும் லில்லி மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. மலரிக்கல் கிராமத்தில் தற்போது லில்லி மலர் சீசன் நிலவுகிறது. பல ஏக்கர் பரப்பில் இளஞ்சிவப்பு நிற லில்லி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்நிலையில் கோட்டயம் பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ள மக்கள் மலரிக்கல் கிராமத்தில் எழிலுற காட்சியளிக்கும் லில்லி மலர்களை படகில் சென்று கண்டு ரசித்து செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். தான் நடித்த சித்தாரே ஜமீன் பர் படத்தை முழு கிராமமும் வெறும் 100 ரூபாய் மட்டும் செலுத்தி பார்த்துள்ளதாக குஜராத்தில் பாலிவுட் நடிகர் ஆமீர் கான் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சொந்தமாக யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கி இனி தனது படங்களை வெளியிட உள்ளதாகவும், மக்கள் குறைந்த கட்டணம் செலுத்தி அவற்றை பார்க்கலாம் என்றும் ஆமீர் கான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தனது படத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக குஜராத்தின் கட்ச் பகுதியில் உள்ள கோட்டாய் கிராமத்தில் முதன்முதலாக திரையிடப்பட்ட சித்தாரே ஜமீன் பர் படத்தை கிராம மக்களுடன் சேர்ந்து பார்த்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதன் மூலம் தான் நடித்த லகான் படத்தை பற்றிய நினைவுகள் மலர்ந்ததாகவும், கிராமப்புறங்களில் குறைவான திரையரங்குகள் இருப்பதால் சினிமா இப்பகுதிகளை சென்றடைய வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் தெரிவித்தார்.